हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 11. ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல். பதம் 38. ஏதத் ஈசனம் ஈசஸ்ய பிரகிருதிஸ்தோ அபி தத் குணைஹ நாயுஜ்யதே சதாத்மஸ்தைர் யதா புத்திஸ்தத் ஆஸ்ரயா. டிரான்ஸ்லேஷன். இதுவே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக தன்மையாகும். ஜட இயற்கை குணங்களுடன் பகவான் தொடர்பு கொண்டிருந்த போதிலும் அவற்றினால் அவர் பாதிப்படைவதில்லை. அதைப்போலவே பகவானிடம் புகலிடம் கொண்ட பக்தர்களும் இயற்கை குணங்களால் கவரப்படுவதில்லை. பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட பர்போட் பாதி லாஸ்ட் ஆடியோவில் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். மிகச் சிறந்தவர்களான பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் அறுவரும் மிகவும் கௌரவமான செல்வச் சிறப்புள்ள குடும்பங்களில் இருந்து வந்தவர்கள் ஆவார்கள். ஆனால் பிருந்தாவனத்தில் ஆண்டிகளின் வாழ்வை ஏற்ற அவர்கள் துர்பாக்கியசாலிகளைப் போல காணப்பட்டனர். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆன்மீகிகளிலேயே பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். அத்தகைய மகாபாகவதர்கள் அல்லது முதல் தரமான பக்தர்கள் மக்களுக்கு இடையில் நடமாடினாலும் அவர்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் பிரதிபலன்களான மரியாதை அல்லது அவமரியாதை, பசி அல்லது திருப்தி, உறக்கம் அல்லது விழிப்பு ஆகியவற்றால் பாதிப்படைவதில்லை. அதைப்போலவே அவர்களில் சிலர் பௌதீக விவகாரங்களில் ஈடுபட்டிருந்த போதிலும் அதனால் பாதிப்படையாமலேயே உள்ளனர். இத்தகைய நடுநிலையை கொண்டிருந்தால் அல்லாது அவ்வாறு ஒருவரை ஆன்மீகத்தில் நிலை பெற்றவர் என்று நாம் கருத முடியாது. தெய்வீக புருஷரும் அவரது சகாக்களும் ஒரே ஆன்மீக படியில் உள்ளனர். அவர்களுடைய பெருமைகள் எப்பொழுதும் பகவானின் அந்தரங்க சக்தியான யோக மாயையால் நிலைநிறுத்தப்படுகின்றன. பகவானின் பக்தர்கள் சில சமயங்களில் ஒழுக்கம் தவறியவர்களாக காணப்பட்டாலும் அவர்கள் எப்போதும் ஆன்மீகமானவர்களாகவே உள்ளனர். கலப்படமற்ற பக்தர் ஒருவர் பழைய ஒழுங்கற்ற செயலால் இழிவடைந்த நிலையில் இருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் அவர் முழுமையாக ஈடுபட்டிருப்பதால் அவரை முற்றிலும் ஆன்மீகமானவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9.30 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அழுத்தமாக கூறுகிறார். அவர் பகவானின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் பகவான் எப்போதும் அவரை பாதுகாக்கிறார். இழிவடைந்த நிலைகளை முக்கியமற்றவையாகவும் தற்காலிகமானவையாகவும் கருத வேண்டும். அவை திடீரென மறைந்து போய்விடும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 சாப்டர் 11 ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 38 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. பதம் 39. தம்மேனிரே அபலா மூடாக சத்ரைனம் ச அனுவ்ரதம் ரகக அப்ரமாண விதோ பர்துர் ஈஸ்வரம் மதயோ யதா. டிரான்ஸ்லேஷன். எளிமையும் உயர்ந்த பண்பாடும் கொண்ட பெண்கள் தங்களுடைய அன்பிற்குரிய கணவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையாகவே அவர்களை பின்பற்றினார் என்றும் அவர்களாலேயே ஆளப்பட்டார் என்றும் எண்ணினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பரம ஆளுநர் என்பதை நாஸ்திகர்கள் அறியாமல் இருப்பதைப் போலவே அந்த ராணிகளும் தங்களுடைய கணவனின் பெருமைகளின் அளவை அறிந்திருக்கவில்லை. பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னதமான மனைவிகளும் கூட ஆழங்காண முடியாத பகவானின் பெருமைகளை முழுமையாக அறிந்திருக்கவில்லை.
பகவானுக்கும் அவரது நித்திய சகாக்களுக்கும் இடையிலுள்ள உணர்ச்சி பரிமாற்றத்தில் பகவானின் அந்தரங்க சக்தி செயல்படுவதால் இந்த அறியாமை பௌதீகமானது அல்ல. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் 5 விதமான உன்னதமான உறவுகளை பரிமாறிக்கொள்கிறார். அவை உரிமையாளர், எஜமானர், நண்பர், மகன் மற்றும் காதலர் என்பவையாகும். மேலும் யோகமாயா எனப்படும் அந்தரங்க சக்தியின் உதவியை கொண்டுதான் இந்த ஒவ்வொரு லீலைகளிலும் செயல்படுகிறார். இடைச்சிறுவர்களுடனும் அர்ஜுனனைப் போன்ற நண்பர்களுடனும் அவர்களுக்கு சமமான ஒரு நண்பனைப் போலவே பகவான் நடந்து கொள்கிறார். மேலும் யசோதா மாதாவின் முன் ஒரு மகனைப் போலவும், இடையர்குல கன்னிப் பெண்களின் முன் ஒரு காதலரைப் போலவும், மேலும் துவாரகாபுரி ராணிகளின் முன் ஒரு கணவரைப் போலவுமே பகவான் நடந்து கொள்கிறார். இத்தகைய பக்தர்கள் பகவானை பரமனாக நினைப்பதே இல்லை. மாறாக பகவானை உயிருக்கு உயிரான ஒரு நண்பனாகவோ, அன்பு மகனாகவோ, அல்லது காதலனாகவோ, அல்லது கணவனாகவோ நினைக்கிறார்கள். இதுவே பகவானுக்கும் அவரது உன்னதமான பக்தர்களுக்கும் உள்ள உறவாகும். இத்தகைய பக்தர்கள் ஆன்மீக வெளியிலுள்ள எண்ணற்ற வைகுண்ட லோகங்களில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகாக்களாக செயல்படுகின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகிற்கு வரும்பொழுது ஆன்மீக உலகின் சூழ்நிலையை அப்படியே வெளிப்படுத்துவதற்காக அவரது பரிவாரங்களையும் உடன் அழைத்து வருகிறார். அந்த ஆன்மீக உலகில் தூய அன்பும் பக்தியுமே நிறைந்து காணப்படுகின்றன. பகவானின் படைப்பை அடக்கியாளும் பௌதீக எண்ணம் அதில் சிறிதும் இல்லை. அத்தகைய தூய பக்தர்கள் அனைவரும் முக்தி பெற்ற ஆத்மாக்கள் ஆவார்கள். அவர்கள் பகிரங்க சக்தியின் ஆதிக்கம் அறவே இல்லாத நடுத்தர அல்லது அந்தரங்க சக்தியின் பூரணமான பிரதிநிதிகள் ஆவார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மனைவிகள் பகவானின் அளவற்ற பெருமைகளை அந்தரங்க சக்தியினால் மறந்து போகும்படி செய்யப்பட்டனர். இதனால் அவர்களது அன்பு பரிமாற்றத்தில் எந்த குறையும் இருக்காது. இதன் பயனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனிமையான இடங்களில் தங்களை எப்போதும் பின்தொடர்ந்து வரும் மனைவி சொல்லை கேட்கும் ஒரு கணவராவார் என்று அந்த ராணிகள் முடிவுக்கு வந்தனர். அதாவது பகவானின் அந்தரங்க சகாக்களாலும் கூட பகவானை பூரணமாக அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால், தத்துவ ஆசிரியர்களுக்கு அல்லது மனக்கற்பனையாளர்களுக்கு பகவானின் உன்னதமான பெருமைகளை பற்றி என்ன தெரியும்? பகவானின் உன்னதமான பெருமைகளை பற்றி அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. பகவான் எப்படி படைப்பிற்கு காரணமாகவும் படைப்பிற்குரிய மூலப்பொருளாகவும் இருக்கிறார் என்பதை பற்றிய வெவ்வேறு தத்துவங்களை மனக்கற்பனையாளர்கள் தருகின்றனர். ஆனால் இது பகவானை பற்றிய முழுமை அற்ற அறிவாகும். உண்மையில் சாதாரண மனிதனைப் போலவே அவர்களும் அறியாமையில்தான் இருக்கிறார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே அவரை அறிய முடியும். வேறெந்த வழியாலும் பகவானை நாம் அறிந்து கொள்வது எளிதல்ல. ஆனால் பகவானது மனைவிகளுடனான அவரது விவகாரங்கள் உன்னதமான தூய அன்பையும் பக்தியையும் அடிப்படையாக கொண்டவை என்பதால் அவரது மனைவிகள் அனைவரும் பௌதீக களங்கம் சிறிதும் இல்லாத ஆன்மீகமான படித்தரத்தில் உள்ளவர்களாவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 அத்தியாயம் 11 ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்குள் பிரவேசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டோவின் ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகைக்கு பிரவேசித்தல் என்னும் தலைப்பை கொண்ட 11ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல். 11ஆம் அத்தியாயம் முற்றும்.